ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு டெலிஷியஸ் ஹோம் லைஃப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 1/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை வேக வைக்கலாம். நான் மஞ்சளும் உப்பும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூள் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம். இதில் 1 டம்ளர் தண்ணி நான் இப்போ ஆட் பண்ணுறேன் வேக வைக்கிறதுக்காக. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு நம்ம விசில் வைக்கலாம். இப்போ இந்த மாதிரி இது ஸ்டீம் வரும். அந்த ஸ்டீம் வரும்போது ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இந்த வெயிட் போட்டுருங்க. இந்த வெயிட் போட்டுட்டு 3 விசில் வர வரைக்கும் அது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரியாணிக்கான மசாலாவை நம்ம அரைக்கணும். அது என்னென்ன மசாலான்னு சொல்லிடுறேன். ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், 2 பிரியாணி இலை, கல்பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன், 2 அன்னாச்சி பூ, ஏலக்காய் 5, லவங்கம் ஒரு 20, 4 துண்டு பட்டை, 3 மராட்டி மொக்கு, 1 டேபிள் ஸ்பூன் தனியா. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம அரைக்கணும். இது பவுடராக அரைச்சிக்கோங்க. இது பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். இது அரைக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஸ்மெல் வரும். இதை அரைச்சிட்டு உரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா. இப்போ இதையும் நம்ம அரைச்சிக்கணும். இதில் ஒரு 20 சின்ன வெங்காயம் இருக்கும். அதையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். 4 பச்சை மிளகா, 1 இஞ்சி, 15 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா மைய நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்காக பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லைங்களா, அந்த மசாலாவும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த மசாலா நல்லா வதங்கணும். இது வதங்கி நல்லா ப்ரௌன் கலரில் வரும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. இது வதங்க ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு ஆகும். அது வரைக்கும் நல்லா இதை வதக்கி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலர் வந்தால் போதும். நல்லா வதங்கி எண்ணெய் சுருளை வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பொடியை நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸ்பூனுக்கு தான் நான் ஆட் பண்ணுறேன். இதில் 3 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதில் 1 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். இது காஷ்மீரி மிளகாத்தூள் தான், அந்தளவுக்கு காரம் இருக்காது. இப்போ கூடவே கொஞ்சம் உப்பு தேவையான அளவு. ஆல்ரெடி நான் மட்டன்லேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் இதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கலரி விடுங்க நல்லா. இது கொஞ்சம் அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க, ஒரு 2 நிமிஷம். இப்போ இதில் நம்ம வேக வச்ச மட்டனை நம்ம ஆட் பண்ணுறோம். தண்ணி இல்லாமல் வெறும் மட்டனை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா கலரி விடுங்க. பிரியாணி செய்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா அரிசி போட்டு நல்லா கிளறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அரிசி உடையாமல் வரும். இப்போ 1/2 லெமன் நான் இதில் பிழிஞ்சு விடுறேன். அது கூடவே 1 கப் தயிர் நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க.
ஒரு கைப்பிடி அளவு புதினா ஆட் பண்ணுறேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ அது கிளறி விட்டதுக்கப்புறமா இப்போ நான் அரிசி ஊற வைக்க போகிறேன். இந்த ஒரு கிளாஸில் நான் எடுத்திருக்கேன். இது வந்து 1/4 கிலோ அரிசி. இது வந்து இப்போ ஊற வச்சுக்கலாம். அரிசி வந்து நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த அரிசியோட சத்து எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும். நம்ம அந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வச்சிடணும் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து நான் ஒரு கிளாஸ் இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வேக விடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு திருப்பியும் கிளறி விடுங்க. இதில் வந்து நான் அரிசியோட கிளாஸ் தண்ணியும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து வீடியோவில் காட்ட முடியல. இதில் வந்து நான் 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஓவராலாக. இதில் வந்து உப்பு காரம் இருக்கான்னு நீங்கள் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு இதில் காரம் மட்டும் கம்மியாக இருந்துச்சுனால நான் இதில் 1/4 டீஸ்பூன் மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இப்போ ஊற வச்சிருந்த அரிசியை வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இது வந்து 20 நிமிஷம் இருக்கும் இந்த அரிசி ஊற வச்சு. இந்த அரிசியை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ இந்த மூடி போட்டுடுறேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு தண்ணியெல்லாம் நல்லா வற்றி உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தம் கட்டிடலாம். இது நல்லா ஃபுல்லாக ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டதுக்கப்புறமா புதினா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இது மேலே லைட்டாக தூவி விடுறேன். உங்களுக்கு வாசம் நல்லா இருக்கும். இது மேலே வந்து ஒரு டீஸ்பூனுக்கு வந்து நான் நெய் மட்டும் அதில் ஆட் பண்ணுறேன் சுற்றி. இதில் வந்து தம் கட்டுறதுக்காக நான் தவா வைக்கிறேன். தவா வச்சுட்டு நம்ம அது மேலே வைக்கலாம். இது வந்து ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. தோசைகள் ஹீட் ஆகணும் ஃபஸ்ட்டு. வந்து இது தம் கட்டும்போது நம்ம இந்த ஆவியெல்லாம் வெளியே போயிடும் இல்லைங்களா, அதுக்காக வந்து நான் ஃபாயில் பேப்பர் யூஸ் பண்ணி அந்த சைடில் இருக்க ஏரெல்லாம் போகாமல் இருக்கிறதுக்காக டைட்டாக இது பண்ணுறதுக்கு இந்த ஃபாயில் பேப்பர் மூடி வச்சுட்டு அது மேலே நான் பிளேட் போட்டு மூடுவேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஏர் ஃபுல்லாக அதுலேயே இருக்கும். பிரியாணியோட ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். நல்லா உங்களுக்கு குக்காகி வரும். இப்போ அது மேலே ஒரு வெயிட் வச்சுருங்க ஏதாச்சும். நான் வந்து இந்த இஞ்சி தட்டுற வெயிட் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. 15 மினிட்ஸ் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். பிரியாணி உங்களுக்கு ரெடி ஆகிடும்.
பாருங்கள் அரிசி எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு. திண்டுக்கல் ஸ்டைல் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.